ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸ் வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் நாம் பார்க்க போகிறோம். நான் கொடுத்ததில் ஏதாவது அப்டேட் இருந்தது அப்படின்னா நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். அந்த சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அட் த பாட்டமில். அதை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். என்னுடைய முந்தின வீடியோவில் நான் சில ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அதில் 3 ஸ்டாக்ஸ் உண்மையிலேயே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அது என்ன ஸ்டாக், எது வரைக்கும் போச்சு, அதை நம்ம இந்த வீடியோடைய கடைசியில் பார்க்கலாம். ப்ளஸ் நான் என் டிஸ்கிரிப்ஷனில் கூட அதை நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதை கூட நீங்கள் தாராளமாக பார்த்து அந்த வீடியோவோட வெரிஃபை பண்ணலாம் நீங்கள் தாராளமாக. ஸோ இப்போ முதல்ல நாம் நிஃப்டி, அதாவது இண்டெக்ஸை பார்த்துலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். என்னுடைய முந்தின வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி 22,490 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் பை பண்ண சொன்னேன் இல்லைங்களா? நீங்கள் வேணால் அந்த வீடியோவில் பார்க்கலாம். பட்டு 22,490 என்னமோ உடஞ்சிச்சு. பட்டு அந்த கேண்டில் பாசிட்டிவ் கேண்டில் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணியிருக்க மாட்டீங்க நம்புகிறேன். அதே வீடியோவில் 22,410 பிரேக் பண்ணால் செல்லும் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள், 22,410 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் செல் பண்ண சொன்னேன். டார்கெட், அல்டிமேட் டார்கெட் 300 கொடுத்தேன். ஆனால் இங்கே லோ பாருங்கள், எல்லாம் வந்திருக்கு 22,230 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 150 புள்ளிகள் இன்ட்ரடேயில் மட்டும் நாம் நிஃப்டியில் கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ யார் ஷார்ட் அடிச்சிருந்தாங்களோ உண்மையிலேயே அவங்களுக்கான மார்க்கெட் தான் இன்றைக்கி நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும். ஸோ இப்போ நிஃப்டியுடைய நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் என்பதை நாம் இப்போ கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே நிஃப்டி ஃபாலோ பண்ணுது, ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல டச் ஆன உடனே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஃபால். இங்கேயும் டச் ஆயிடுச்சு, ஒரு ஃபால். இங்கேயும் டச் ஆயிடுச்சு, ஒரு ஃபால். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்ட்ராங் ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா இதுதான். அதாவது 22,320லேருந்து 350 அந்த ஜோன், அந்த லெவல், அந்த ரேஞ்ச், அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு மைனர் சப்போர்ட் கூட இருக்குது. அதாவது 22,220லேருந்து 240 இந்த ரேஞ்ச், இது ஒரு மைனர் சப்போர்ட்டாக நாளைக்கு நிஃப்டியில் இருக்க போகுது. ஸோ இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் என்பதை நம்ம பார்க்கலாம். சப்போர்ட்டும் சொல்லிட்டேன், ரெசிஸ்டன்ஸும் சொல்லிட்டேன், ட்ரெண்ட் லைனையும் சொல்லிட்டேன். இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,450 லெவல். இது அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம் நிஃப்டியில். ஸோ நிஃப்டியில் இன்கேஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ரேஞ்சு பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் 2200லேருந்து 22,130. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் தாராளமாக புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகலாம் நிஃப்டியில். பட் ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடர்ஸ் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டார்கெட் 1 T1லேயே வெளியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்ற வேலைகளை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு நிஃப்டி கொஞ்சம் கேப் அப் ஆச்சு இல்லை கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா
என்ன பண்ணலாம், எப்படி பொசிஷன் எடுக்கலாம், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டி புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நேற்று என்னுடைய வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியை வந்து 49,020க்கு மேலே ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ண சொன்னேன். பட்டு பார்த்தீங்க அப்படின்னா 49,000 அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் பிரேக் ஆயிடுச்சு காலையிலேயே. பட்டு க்ளோஸ் ஆகும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகலை. அதுக்கு பதில் ஒரு டோஜி கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டோஜி சொன்னாலே வந்து கன்ஃபியூஸ்டு ஆன ஒரு கேண்டில் இல்லை. ஸோ டோஜி கேண்டில் வந்து பிரேக் பண்ணதான் நம்ம பை பண்ணோம். அந்த டோஜி கேண்டில் கீழே நம்ம செல் பண்ணணும். இந்த டோஜி எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெண்ட் லைன் கூட பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகாமல் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் 48,650க்கு கீழே நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். பார்க்கலாம் நீங்களே. 48,650 பிரேக் பண்ண உடனே பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் வந்தது அப்படின்னா 48,230 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்முடைய டார்கெட் 300 வந்து சூப்பராக இன்றைக்கி வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து ஒரு 350 பாயிண்ட் நம்ம இன்ட்ரடேயில் கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சது பேங்க் நிஃப்டியில். ஸோ நாளைக்கு வந்து எப்படி இருக்கும், எது ரெசிஸ்டன்ஸு எது சப்போர்ட் என்பதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்த மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆயிருக்கு நீங்கள் பார்க்கலாம். பட் இங்கே வந்த ஒன்று என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஷார்ப் ஃபால் தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. பாருங்கள், இங்கே ஒரு வாட்டி, இங்கே ஒரு வாட்டி, இங்கேயும் ஒரு வாட்டி. ஸோ எல்லா இடத்துலையும் வரும்போது பேங்க் நிஃப்டி வந்து ஃபால் தான் ஆகுது. ப்ளஸ் பாசிட்டிவ் கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி வரல. ஸோ அதனால் நம்ம தாராளமாக இதை பிரேக் பண்ணால் தான் நம்ம பொசிஷன் எடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேங்க் நிஃப்டி ஷார்ப்பாக ஃபால் ஆகி ஒரு புல் பேக் வந்து திருப்பியும் கீழே வந்து திருப்பியும் மேலே வந்தது அப்படின்னா இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆன மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நெக்லைனை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு இருக்க போகுது. அதாவது 48,470 லெவல், அதாவது அந்த டபுள் பாட்டமுடைய நெக்லைன் ரேஞ்சு தான் நான் சொல்கிறேன். 48,470லேருந்து 48,500 அந்த ரேஞ்சு, இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு இருக்க போகுது. சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 48,200லேருந்து 220 ரேஞ்ச், இது வந்து ஒரு சப்போர்ட்டாக நாளைக்கு இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். காரணம் முன்னாடி வந்து மார்க்கெட்டில் இங்கே வந்ததுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. திருப்பியும் இது பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் கிராக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நாளைக்கு இருக்க போகுது, ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. ப்ரீவியஸாக அது சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஹையும் லோவோ மார்க் பண்ணி இங்கேருந்து கூட நீங்கள் ஷார்ட் அடிக்கலாம். நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட இல்லை இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹையும் லோவோ மார்க் பண்ணிட்டு ஒன்ஸ் அந்த லோ பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். அந்த ஹை ஸ்டாப்லாஸை வச்சு கேண்டிலுடைய லெங்த் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். இல்லைன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்தால் கூட நீங்கள் தாராளமாக வெளியே வரலாம்.
ஸோ நாளைக்கு வந்து சப்போஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த லெவல் நான் சொன்னல இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா தாராளமாக பை பண்ணுங்க. இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 48,000 சம் 750லேருந்து 800. இது வந்து நம்ம அல்டிமேட் டார்கெட்டாக வைக்கலாம். ஒன்ஸ் பேங்க் நிஃப்டி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ண நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு கேண்டில் ட்ரா பண்ணி ஹை லோ பிரேக் பண்ணுங்கள். நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இன்கேஸ் சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 பாயிண்ட்ஸ், இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,900 லெவல் வரைக்கும் நீங்கள் ஏம் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பிஎஃப்சி. ஸோ பிஎஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. இதை வந்து நீங்கள் ஒரு இன்வெர்ஸ் கப் அண்ட் ஹேண்டலாக கூட நீங்கள் பார்க்கலாம், இல்லைன்னா டபுள் டாப்பாக கூட நீங்கள் பார்க்கலாம். பட் அந்த அளவுக்கு போகல. ஸோ நம்ம கப் அண்ட் ஹேண்டிலாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது பிரேக் பண்ணால் நம்ம செல் பண்ண போகிறோம். செல் பிலோ 415, ஸ்டாப் லாஸ் 428, டார்கெட் 409, 404 அண்ட் 395. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், முத்தூட் ஃபின். ஸோ இந்த முத்தூட் ஃபின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபால் ஆகி இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ திருப்பி இந்த நெக்லைன் கிட்ட, இந்த டபுள் பாட்டம் உடைய நெக்லைன் கிட்ட வந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ பை அபவ், அதாவது பை நியர் 1669, ஸ்டாப் லாஸ் 1647, டார்கெட் வந்து 1681, 1695 அண்ட் 1722. சப்போஸ் இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆகி இது பிரேக் ஆச்சு அப்படின்னா செல் பண்ணலாம். செல் பிலோ 1647, ஸ்டாப் லாஸ் 1669, டார்கெட் வந்து 1635, 1620 அண்ட் 1595. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், யூபிஎல். யூபிஎல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக்கும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. நாளைக்கு இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் நாம் பை பண்ணலாம். பை அபவுட் 2025, ஸ்டாப் லாஸ் 9095, டார்கெட் வந்து 2038, 2053 அண்ட் 2075. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், ஆதித்யா பிர்லா ஃபேஷன்ஸ். ஸோ இது கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. மல்டிபிள் அட்டெம்ப்ட் மேட் ஆகிருக்கு பிரேக் பண்ண, பட் பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகலை. இன்கேஸ் நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பை பண்ணுங்க. பை அபவுட் 255.50, ஸ்டாப் லாஸ் 249, டார்கெட் 258.50, 260 and 266. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், ஐஜிஎல். ஸோ ஐஜிஎல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் இந்த ஸ்டாக் நீங்கள் பார்க்கலாம், இது கிட்ட வந்திருக்கு. பட்டு பாசிட்டிவ் கேண்டில் எங்கேயுமே வரல. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ பாசிட்டிவ் கேண்டில்.
ஸோ இந்த இடத்துல வந்து இன்கேஸ் நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 445, ஸ்டாப் லாஸ் 432, டார்கெட் 451, 458 அண்ட் 467. இதில் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒன்று காமிக்க விரும்புகிறேன். இன்கேஸ் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு ஷார்ப் டவுன்ஃபால் ஆகி இந்த இடத்துல ஸ்டாக் வந்து அக்யூமுலேஷன் நடந்து அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனவுடனே மேலே போயிருக்கு. நீங்களே பார்க்கலாம் எப்படி போயிருக்கு பார்த்தீங்களா, ஒன் வேயாக போயிருக்குது. ஸோ மேபி ப்ராபபிளி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால் வந்திருக்கு. ஃப்யூச்சரில் இல்லை இன்னும் இந்த வாரம் 1 வீக்கில் வந்து திருப்பி இந்த இடத்துல வந்து இங்கேயும் கொஞ்சம் அக்யூமுலேட் ஆகி திருப்பியும் பிரேக் அவுட் ஆகி திருப்பியும் மேலே போகலாம். ஸோ இது வந்து டைம் வில் அன்ஃபோல்ட், இது எப்படி போகும் என்பது. ஸோ நாம் ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணால் பை பண்ணலாம், இது உடைச்சா நம்ம செல் பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கு பட் பிரேக் ஆகலை. இன்கேஸ் நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் நம்ம பார்க்கலாம் ஐஜிஎல்ல. ஸோ செல் பிலோ 432, ஸ்டாப் லாஸ் 444, டார்கெட் 426, 419 அண்ட் 410. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது இன்றைக்கி நான் சொன்ன ஸ்டாக் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடைய முந்தின வீடியோவில் சில ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன்ல, அந்த ஸ்டாக்ஸ் தான் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 733க்கு கீழே செல் பண்ண சொன்னேன், நேற்று சொன்னேன். பட் நேற்று வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. பட் பர்ஃபார்ம் பண்ணலன்னா மார்க்கெட்டில் பிரேக் ஆகலை. இன்றைக்கி பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எல்லா டார்கெட்டும் நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு, ஆல் 3 டார்கெட். ஸோ இதில் வந்து ஒரு 23 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அசோக் லைலாண்டு, இது நான் இன்றைக்கி செல் பண்ண சொல்லியிருந்தேன் 200க்கு கீழே. டார்கெட் வந்து இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். பட் லோ பார்த்தீங்கன்னா 196, 192 கிட்ட போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 2 டார்கெட், ஆல்மோஸ்ட் 2ம் 3வது டார்கெட்டுக்கு நடுவில் இது வந்திருக்கு. ஸோ இதுலேயே வந்து ஒரு நல்ல ஒரு 8 பாயிண்ட்ஸ், 7.5 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் பேல் கூட நான் சொல்லியிருந்தேன் செல் பண்ண சொல்லி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 282 வந்து இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 275 ரேஞ்ச், 276, 70 வரைக்கும் வந்திருக்கு. இதுலேயும் நம்ம ஒரு 5 புள்ளிகள் 5.5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ப்ளஸ் ஹெச்பிசிஎல் நம்ம பார்த்தோம். பட்டு அந்த அளவுக்கு இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணல. இது வந்து செல் பண்ண சொன்ன 512க்கு கீழே. ஸோ 512 பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம். இன்கேஸ் சப்போஸ் 512 நாளைக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இதை நீங்கள் நாளைக்கும் செல் பண்ணலாம். இந்த 3 டார்கெட்டை ஏம் பண்ணி இதை ஸ்டாப் லாஸாக வச்சு. ஸோ ஐ ஹோப் லைக் மை வீடியோ கண்டென்ட். இஃப் யூ ரியலி வாண்ட் டு சப்போர்ட், என்னை சப்போர்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலான்னா, மறக்காமல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் பண்ண சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையிலேயே அது வந்து யூஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு போகாதீங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து வாட்ச் பண்ணிட்டு போகிறீங்க, டைம் எடுத்து நான் தயாரிக்கிறது. ஸோ அதனால் அது மறந்துடாதீங்க, அது மனசில் வைங்க. நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் வந்து எப்படி மார்க்கெட்டில் நீங்கள் அட்வான்டேஜ் எடுக்க முடியுமோ அதே மாதிரி மற்றவங்களும் அட்வான்டேஜ் எடுக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபைனலாக சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுறதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.